ஹலோ வெல்கம் டு எஸ்கே அனிமி. நம்ம ப்ளீச்சோடைய செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருப்பானா, அவனை ஏப்பருன்னு சொல்லி எங்கள் அப்பா காமெடி பண்ணிகிட்டு இருக்க. யோ கம்முனிரியா அப்படின்னு சொல்லி மூஞ்சில் கையை வச்சு அமைக்கிட்டு, ஆமாம் நேற்று சிஸ்டர்ஸ்க்கு அடிபட்டு இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க, அடிபட்டு இருந்துச்சா, என்ன அடிபட்டு இருந்துச்சுன்னு கேட்பான். அடுத்த சீனில் அவங்க வீட்டில் ஒரு ஓட்டை வர மாதிரி ஓட்டையாக இருக்க, என்னப்பா இது நைட்டு ட்ரக் வந்து முட்டிருக்கு, அது கூட தெரியாது தூங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ யோசிக்கிறான், உங்களுக்குலாம் எப்படி மறந்துச்சு, ஒரு வேளை இது ரூக்கியோடைய வேலையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு கிளம்புவான். நம்ம ஹீரோ போகிற வழியில் ஓரியமேன்ற ஒரு பொண்ணை இடித்து தள்ளி விட, ஐயையோ சாரிம்மா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கையை கொடுக்க, அவன் மூஞ்ச பார்த்து அது பயந்துரும். ஐயோ நோ ப்ராப்ளம் ஐயோன்னு சொல்லி தலை தெரிக்க ஓட, சின்ற பொண்ணு உடனே, ஆமாம் காலையில் ஸ்கூலுக்கு வர சொன்னால் மதியம் வர என்ன கதை உண்டு அப்படின்னு கேட்டுட்ருக்கோம். அப்புறமா சொல்கிறேன் சரி சரி அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிளாஸ்க்கு போயிடுவானா. உடனே மொத்தமாக கேங் ஃபார்ம் ஆகிட்டு, ஏய் நைட்டினா அவங்க வீட்டில் ட்ரக் வந்து சொருவிக்கிச்சான், என்ன கதை அப்படின்ட்டு ஆளாளுக்கு கேட்டுக்கிட்டு இருப்பானுங்களா. இங்கே சேடுன்ற ஒருத்தன், ஏய் நான் வேணா அவங்க வீட்டுக்கு வந்து எதனா ஹெல்ப் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி கேட்பான். ஐயோ சாமி உன்னையெல்லாம் கூட்டின்னு போனால் வீட்டை இடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு ரூக்கியா வருவா. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ பயங்கர ஷாக் ஆகிடுவான். அட நாயே நீயா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். வணக்கங்க நான் இந்த ஸ்கூலுக்கு புதுசாக வந்திருக்கேன் அப்படின்னு அவ சொல்ல, ஏய் நாயே நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கத்திக்கிட்டு இருப்பான். உங்கள் ரெண்டு பேருக்கு ஆல்ரெடி தெரியுமா முன்ன பின்ன அப்படின்னு சொல்லி அவனுக்கு கேட்க ஆரம்பிச்சிருவானுங்க. ஐயே இந்த பைத்தியக்காரன் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிவிடுவா அவளும். அப்புறம் இவங்க தனியாக போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் சோல் சொசைட்டி அது இதுன்னா இங்கே நான் சுற்றின்னு கிடக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருப்பான். சோல் சொசைட்டிக்கு சோல் ரிப்பரால் மட்டும்தான் போக முடியும், என்கிட்ட இருக்கிற பவர் தான் நீயே நைட்டு உறிஞ்சிக்கினியே மொத்தமாக, என்கிட்ட சுத்தமாக பவர் இல்லை, நான் இப்போ ஹியூமனாக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாவ. என்னுடைய மொத்த பவர்ஸ் ரிட்டர்ன் ஆன உடனே நான் போயிடுவேன் அப்படின்னு அவ சொல்ல, ஓ அதனால தான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீ தெரியறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான் ஹீரோ. என்னால் சோல் ரீப்பராக இருக்க முடியாத காரணத்தினால அந்த மொத்த பதவியும் ஏற்றுக்கிட்டு நீ எல்லா சோல் ரீப்பரோடைய வேலையும் செய்யணும் அப்படின்னு சொல்ல அவன் கடுப்பாயிடுவான். ஐயா அரலூசு நான் எதுக்கு அதெல்லாம் செய்யணும்னு கேட்க, மட்டும் அப்படி இறங்கி பயங்கரமாக சண்டை போட்டேன், நேற்று ஏதோ என் ஃபேமிலி பிரச்சனை அதனால சண்டை போட்டேன், அதுக்கு நீ எல்லாரும் முன்ன பின்ன தெரியாதவங்களுக்குலாம் நம்ம சண்டை போடணுமா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டுட்டு இருப்பான். லோஸு முன்ன பின்ன தெரியாதவங்களுக்காக ஏன் உயிரை பணி வைக்க சொல்லுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்க்க, ஓ அதுதான் விஷயமான்னு சொல்லி கையில் ஒரு க்ளவுஸை போட்டு ஹீரோ எகிரி ஒரே குத்து அடிச்ச அடியில் ஹீரோடைய சோல் மட்டும் தனியாக வந்துடும் பாடியை விட்டு. பைத்தியக்காட்சி என்னடி பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கும்போது, சரி வா வா உனக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நம்ம ஹீரோ எங்கேயோ கூப்பிட்டு போக, சொசைட்டிலேருந்து மெசேஜ் வந்திருக்கு இங்கே ஒரு ஆளோ இருக்குது அப்படின்ட்டு. அப்படியே அவங்க போய்கிட்டு இருக்காங்க. ஒரு பார்க்கில் ஒரு சின்ன பேய் ஒரு பெரிய ஆளை வந்து விரட்டிக்கிட்டு இருக்கேன், நான் போய் அவனை காப்பாற்றுறேன்னு ஹீரோ பார்க்க, இப்போ மட்டும் போய் என்ன அளவுக்கு அவனை காப்பாற்றுற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பா. என் கண்ணு முன்னாடி இப்படி ஒரு விஷயம் நடக்குது, அது என்னால் எப்படி தடுக்காமல் இருக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, இப்போ நீயே சொல்லுப்பா அந்த பையன் உனக்கு முன்ன பின்ன தெரியுமா, அவனை யாருன்னே உனக்கு தெரியாது, அவனை காப்பாற்றுறதுக்காக நீ போகிற, அதுதான் ஒரு சோல் சொசைட்டியோடைய மெயின் வேலையே. ஒரு சோல் ரீப்பராக இருக்கிறதுக்கு மெயினான விஷயமே எல்லா சோலையும் ஒரே மாதிரி பார்க்கணும். அது உனக்கு முன்ன பின்ன தெரிஞ்சாலும் சரி தெரியலனாலும் சரி, அது உன் கண்ணு முன்னாடி நடந்தாலும் சரி நடக்கலைனாலும் சரி, ஒரு சோல் ரீப்பர்னால் எல்லாத்தையும் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாவ. இப்போ உனக்கு சிம்பிளாக சொல்கிறேன், நீ இப்போ அந்த பையனை காப்பாற்ற போகிற அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற எவ்ரி சிங்கிள் சோல்ஸையும் நீ இதே மாதிரி தான் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஐயோ இவ இப்படிலாம் சொல்கிறாளே நம்ம என்ன பண்ணலாம், இப்போ காப்பாற்றலாமா வேணாமா அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, சரி வேலையாவாதரா அப்படின்னு சொல்லி அவனும் போய் ஸ்குவாட் எடுத்து வெட்ட ஆரம்பிச்சிருவான். பார்த்தாவ ஓகே அப்போனா நீ சோல் ரீப்பர் ஆகிறதுக்கு தயாராகிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பா. அதெல்லாம் எனக்கு சரிப்பட்டே வராது, உனக்கு வேணால் அதெல்லாம் சரியாக இருக்கலாம், எனக்கு அதில் இந்த மாதிரியே வேலைலாம் சுத்தமாக சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு இருப்பான் நம்ம ஹீரோ. இவன் அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஆளை பின்னாடி அட்டாக் பண்ண வர, அதை அழகாக ஒரு சொருவி முடிச்சு விட்ருவான். குட்டி போய்கிட்டே, நீ இதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டக்கூடாதுன்னா நீ சோல் சொசைட்டிக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்வாடை வச்சு ஒரு குத்த உடனே அவனும் சோல் சொசைட்டிக்கு போக ஆரம்பிச்சிருவான். எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு சிவனேன்னு கூட்டினு வந்து எப்படியோ வேலை வாங்கிட்டல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வெறுப்பில் போக, அந்த ஓரியமேன்ற ஒரு பொண்ணை காமிச்சிருப்பாங்களா, அந்த பொண்ணு வந்து ஒரு சோல் மேலே இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு அங்கே வந்து ரெண்டு ஆளும் அவனை பிடிச்சி அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் ஸ்டார்டிங்கில் காமிச்சிருப்பாங்களோ ஒரு பிளேஸ், அங்கே கூப்பிட்டு போயிடுது. அந்த ஆலோஸ்க்கெல்லாம் லீடர் மாதிரி ஒருத்தர் இருக்கான், அவன் இவனை ஏதோ ஒன்று பண்ண மற்ற ஸ்பிரிட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இவனை கம்ப்ளீட்டாக ஒரு ஹாலோவாக மாற்றி விட்ருவான். இன்னொரு பக்கம் இறுக்கி அவன் ஹீரோவை போயிட்டு இருப்பாங்களா, ஏய் கைதை எதுக்காக என் பின்னாடியே வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கத்திக்கிட்டு இருப்பானா. திடீர்னு ஆக்சிடென்ட் ஆன மாதிரி ஒரு சவுண்டு கேட்க இவங்க ரெண்டு பேரும் போய் பார்ப்பாங்க. அதுன்னு போய் பார்த்தா அந்த உரிமையன்ற பொண்ணு தான் நின்றுட்டு இருப்பா. எந்த அடியும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ விசாரிச்சுட்டு இருக்கா. அப்படியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு ரூக்கியா வந்து, நான் உங்கள் கிளாஸில் தான் புதுசாக சேர்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. காலில் பார்த்தா இது அடிப்பட்ட மாதிரியே இருக்குது. ரூக்கியா பார்த்துட்டு என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு தெரிஞ்ச இந்த கார் இடிச்சதில் தான் அடிபட்டுருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா அவளும். ஆனால் ரூக்கியா அவளால் நம்ப முடியல, வேறு ஏதோ டவுட்டாக இருக்குது அவளுக்கு. என்ன அந்த பொண்ணு உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி இவ கேட்டுக்கிட்டு இருக்க. ஃப்ரெண்டுலாம் கிடையாது, எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு வந்து அவங்க வீட்டு பக்கத்தில் தான் இருக்கா, அவன் மூலமாக தான் அவள் பழக்கம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். பாவம் அந்த பொண்ணுக்கு லாஸ்ட்டாக சொந்தம்னு இருந்த ஒரே ஒரு அண்ணனே எங்கள் கிளினிக்கில் தான் இருந்திருப்பா, எங்கள் அப்பா வச்சுருப்பாள்ல அந்த கிளினிக்கில் தான்.
அந்த பொண்ணு பயங்கரமாக எழுதிக்கிட்டு இருந்திருப்பா. அப்புறம் தான் தெரியும் அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணுன்றது எனக்கு அப்படின்ட்டு இருப்பான் ஹீரோ. சரி ஓகே, அப்போ உன்னால் இந்த பேய்களெல்லாம் எப்பத்துலேருந்து பார்க்க முடியுது? இந்த பேய்களை பார்க்குறது எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருக்குது, பட் என்னன்னு தெரியல, ரீசெண்டாக தான் என்னால் அதுங்கிட்டலாம் பேச முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் நம்ம ஹீரோ. நான் நினச்ச மாதிரியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் அந்த இடத்த விட்டு போக, ஏய் எங்கே போகிற இப்போ திடீர்னு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க, என்ன திடீர்னு நான் எங்கே போகிறேன்லாம் கேட்குறேன், மேலே அவ்வளோ அக்கறையா? ஐயா அக்கறையாவது சக்கரையாவது இப்போ அங்கிட்டுனா அப்படின்ட்டு இருப்பான் நம்ம ஹீரோ. சரி சரி மூடு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கிளம்பிடுவா. பக்கம் அந்த உரிமையன்ற பொண்ணையும் காட்டுறாங்க. அந்த பொண்ணு வீட்டில் தனியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாளா. அந்த டக்ஸிக்கின்ற பொண்ணு தான் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பா. அவள் கூட போய் சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. அவள் அந்த மாதிரி அந்த பொண்ணை நல்லா பார்த்துக்கிறா. இங்கே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோடி தங்கச்சி, என் பைஜாமா எங்கன்னா பாத்தியாடா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். ஆமாம் எனக்கு வேறு வேலை தெரியல, உன் பைஜாமாவை பார்க்குறது தான் எனக்கு வேலையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கத்திட்டு இப்போ தலை அப்படின்னு தொத்தி விட்ருவான். பக்கம் நம்ம முருக்கியாவை காட்டுறாங்க. அவள் எங்கேயோ படுத்துக்கிட்டு இருப்பா. சோல் சொசைட்டிலேருந்து ஒரு மெசேஜ் வருமா. திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோடைய ட்ராயர் திறந்துட்டு வெளியே வருவா. இங்கே என்னடி பண்ணுற, நீ எப்படி என்னுடைய வால்ட்ரோப்பில் இருக்க நம்ம ஹீரோ கத்திக்கிட்டு இருப்பான். அதுக்கெல்லாம் நேரம் இல்லைன்னு மூஞ்சில் ஒரே ஏற்றிடுவா அந்த க்ளவுஸை போட்டு. இன்னொரு ஆளை அட்டாக் பண்ண வர நம்ம ஹீரோவோ சோல் ரிப்பரா மாதிரி அந்த ஆளை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. சான்போக்கு வச்சு பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் வெறும் ஸ்க்ராச்சஸ் தான் போல ட்ரை பண்ணுறேனே தவிர தோக்கடிக்கிற மாதிரி தெரியல. டே லூசு போயில அதுக்கிட்ட விளையாடிட்டு இருக்காதரா, கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறா அப்படின்னு சொல்லி அவள் கத்திக்கிட்டு இருப்பா. உனக்கு என்ன கரெக்டாக வெட்டு விழுந்தால் போதும் அவ்வளோதானு சொல்லி ஃபோக்கஸ் பண்ணுறேன்னு சொல்லி அவன் கண்ணா அவனான்னு வெட்டிக்கிட்டு இருப்பானா. அது சுவாட பிடிச்சிக்குமா. ஓகேன்ட்டு நம்ம ஹீரோ லைட்டாக அவனுடைய பலத்தை போட மாஸ்க் உடஞ்சிருமா. அது கத்திக்கிட்டு இருக்கோம். அதை குறைக்கு நம்ம ஹீரோ அதோடைய ஃபேஸை பார்த்துட்டு இருப்பானா. அதை பார்த்து பயங்கரமாக பயந்துக்கிட்டு இருக்க. அந்த ஆளை இவங்க கிட்ட தான் தப்பிச்சு திருப்பி ஆலா வேர்ல்டுக்கே போய் அதோடைய ஃபேஸ் மாஸ்க்கு திருப்பி ரீஸ்டோர் பண்ணிக்கிட்டு இருக்க. அது மூஞ்சி அவன் பார்த்துருப்பான்ல, அதனால் ஹீரோ கேட்டுட்டு இருப்பான். ஏய் உண்மையை சொல்லு, அது ஒரு மனுஷனா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, ஒன்ஸ் நீ ஒரு ஆளவை பார்த்துட்டு அப்படின்னா அதை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி போட்டு தள்ளிடணும். மாஸ்கெல்லாம் உடச்சிக்கிட்டு நீ வெயிட் பண்ணி பொறுமையாக தான் அடிச்சுக்கிட்டு இருந்தான்னு வை. அது ஒரு ஹியூமன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவனால் அதை கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா அவள். ஏய் அப்போ உண்மையாலுமே அந்த ஆலோஸ் எல்லாம் ஒரு ஹியூமன் தானா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் ஹியூமன்ஸோடைய ஸ்பிரிட் எப்படி நல்ல ஸ்பிரிட்னு ஒன்று இருக்கோ அதே மாதிரி தான். அவங்க நெஞ்சில் ஒரு செயின் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். அது பிரேக் ஆகும்போது அந்த ஸ்பிரிட் எல்லாமே ஆலோ ஸ்பிரிட்டாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஆனால் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்காது, ஆல்ரெடி மான்ஸ்டராக தான் மாறி இருக்கு. அப்படி இருக்கும்போது அதை இறக்கப்பட்டோ பாவப்பட்டோலாம் விடக்கூடாது. அதை பார்த்தாலே நீ யோசிக்காமல் அதை அழிச்சிடணும், அதுதான் அவனுடைய மெயின் கடமை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா அவள். பக்கம் அந்த ஒரீனியோட வீட்டில் அந்த டக்ஸின்ற பொண்ணு, என்ன சிகோ பையன் புதுசாக வந்த அந்த ரூக்கியோ பொண்ணு கூட சுற்றிக்கிட்டு இருந்தானா, என்ன திமிரு இருக்கும் அவனுக்கு, அதை கரெக்ட் பண்ண பார்க்குறானா. அது கூட பரவாயில்ல, நாயை ஓஞ்சி பொண்ணு விட்டுடலாம். உனக்கு அடிபட்டிருக்கு, உன்னை கூப்பிட்டு வந்து வீட்டாண்ட வரைக்கும் கூட விட்டு போலியா அவன், அவ்வளோ கல் நெஞ்சக்காரனா அவன் அப்படின்னு சொல்லி கோவப்பட்டுட்டு இருப்பா. ஐயோ இல்லை அவன் வீடு வரைக்கும் வரேன்னு சொன்னான், நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன், ஏன்னா அப்படின்னு சொல்லி அவள் ஒரு மாதிரி கூச்சப்பட. அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோவை பிடிச்சிருக்குது போல. திடீர்னு அந்த இடத்துல இருக்கிற எல்லா பொருளும் டக்கு புக்குன்னு உருட, என்னடா அது வீடு அதிருதுன்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா. பார்த்தா அவங்க வீட்டுக்கு மேலே அந்த ஆளோ பயங்கரமாக நின்றுக்கிட்டு ஒன்று கத்திக்கிட்டு இருக்குமா. இது அந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்கிறதோட காமிச்சு இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோட் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக போட்டு ட்ரை பண்ணுறேன். வீடியோக்கு லைக்காக போட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். பை ஹால்.